இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிருந்தா கார்த்தி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது. மச்சான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்லை. அவருக்கு அடுத்து குடும்பத்துல மூத்தவங்கன்னா அது நீங்க தான். நீங்க வராம கோவிலுக்கு போறது சரியா படல அண்ணி. அது மட்டும் இல்ல, நீங்க மாசமானதுக்கு அப்புறம் குடும்பமா குலதெய்வம் கோயில் போறது முதல்ல இப்போதான். கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தோட வாரிசுக்கு வேணும்ல. ப்ளீஸ் அண்ணி, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. மாப்பிள்ள இவ்வளவு சொல்றாருல, சரின்னு சொல்லு கண்மணி. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் டி. நான் என் தங்கச்சிக்காக தான் வந்தேன். பரவாயில்ல, எப்படியோ நீ வந்துட்டல, அது போதும் எனக்கு. என்னடி என்னென்னமோ பிளான் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போனோம், கடைசியில எல்லாத்தையும் முடிச்சு இப்படி துரத்தி விட்டுட்டாங்களே. புலம்பாதமா? ஷோ, புலம்பலடி, ஆதங்கமா இருக்க. அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. அதான் அந்த கண்மணி முறுக்கிட்டு நிக்கிறாளே, அவளும் சீக்கிரம் சேர்ந்துருவாடி. அவனுங்க சரி பண்ணிடுவானுங்க. எல்லாத்துலயும் தோத்து போன மாதிரி இருக்குடி. உனக்கும் எனக்கும் உயிர் இருக்குல்ல, நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்கலமா. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவர் ரெண்டாவது பையன் கார்த்திக் கல்யாண நாள் குறிக்க குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஓ, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு குடும்பமா கோயிலுக்கு போறீங்களா? அதுவும் அந்த கார்த்திக் பிருந்தாக்கு கல்யாண நாள் குறிக்க போறீங்களா? ஏய், எங்கடி போறாங்க அவங்க? இங்கதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. வர்றவங்கள சிறப்பா கவனிச்சு அனுப்பணும். எங்க கவனிக்கிறது? ஏற்கனவே நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானுங்க. இனி ஊருக்குள்ளேயும் போக முடியாது. இப்ப நம்மளால என்னடி பண்ண முடியும்? மா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊருக்குள்ள போகணுமா? அவங்களுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். நான் நிறுத்தி காட்டுறேன். அந்த விஜய் என்ன ஆனான்னு விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பனா? ஃபுல் அப்டேட் இருக்கு. என்னாச்சா? எங்க இருக்கா? எங்க போவா? நம்ம ஊர்ல தான் இருக்கா. ஊர்காரங்கள்ட்ட போய் ஏதாவது பேசி நியாயம் கேட்டு சண்டையிலுக்கெல்லாம் தான் பாத்துருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஊர்காரங்கள்ட்ட சொல்லிட்டேன். மொத்த ஊரும் சேர்ந்து காரி துப்பி அவளை துரத்திருக்காங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஊரு விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆமா, எப்படி உனக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியுது? நமக்கு தான் ஸ்பை இருக்கே. ஸ்பையா? யாருடா? மீச மாம்ஸ். அவர் தான் எல்லாம் சொன்னாரு. சரி சரி. மாமா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல கழுத மேல ஏத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போயிருக்காங்களா? கூட்டிருந்தா அதையும் பண்ணிருப்பாங்க. கோவம் அதிகமா இருக்கிறத பார்த்து அவளே ஒதுங்கி ஓட்டாலாம். ஓ, என்ன மாமா, நேரா வீட்டுக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு போலையா? பிருந்தா, இவ்ளோ தூரம் வண்டில வந்திருக்கோம், உனக்கு டயர்டாவே ஆகலையா? இது இருக்கு பாரு. உடனே கோயிலுக்கு போணுங்கிற? நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில போகலாம். அதுக்கப்புறம் தான் கடா வெட்டு, பொங்கல் எல்லாம். சரிங்க வள்ளிமா. மா, அவளுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறோம்னு சொன்னோம்ல, அதனாலதான் ரொம்ப ஆர்வம். இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்பவே நாள் குறிச்சு தாலி கட்டிப்பான்னு நினைக்கிறேன். செய்வா கண்டிப்பா. போக்கா, வெக்கத்தை பாரு. நாளைக்கு போலாம். அப்பாடா, ஊர்ல இந்த ராகவனுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்து பார்த்து அதுலயே வயசாயிரும் நினைச்சேன். ஏதோ ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுத்தாங்களே. நைஸா இன்னைக்கு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ஜாலியா இருக்க வேண்டியதான். மனசுல உள்ள காதல் எல்லாத்தையும் அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சிட்டிக்குள்ள சத்தத்துல இருந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பிருந்தா, நீயும் கண்மணியும் என் கூட படுத்துக்கோங்க. வீரா, நீ அந்த ரூம்ல படுத்துக்கோ, சரியா? ஐயோ அத்தை, நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே செய்யுது. தூக்கம் வந்துருச்சு, சீக்கிரம் போய் படுக்கலாம். ஒரு நிமிஷம் இரு மாறா. வள்ளிமா, என்னது இது? கண்மணி பிருந்தா மட்டும் உங்க கூட தூங்கணும், நான் போய் தனியே தூங்கணுமா? தனியா இல்ல வீரா, நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூம்ல தூங்கிக்கலாம். அதான் சொல்லுது.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. வலிமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே தூங்கிக்கலாமா? ம் சரி. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். என்னாச்சுங்க? டேய் என்னடா என்னாச்சு? அது கால்ல கட்டெரும்பு கடிச்சிருச்சுத. வீரா, ஆ, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணாமா? நீ வா, நம்ம போய் தனியா தூங்கலாம். என்னடா பிரைவசி? ஊருக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூங்கினா தானே நல்லா இருக்கும். நீ என்னடா புதுசா பிரைவசி அது இதுன்னு? இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து படுத்தா கதை பேசிட்டு இருக்கலாம். சரியான பழைய கிளவியா இருப்பா போல. இவ மூடே புரிய மாட்டேங்குது. இவள் எப்படி லவ் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்று நான் தகப்பனாகி தாத்தனாகிறது? கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? சரி வீரா, பொம்பளைங்கலாம் இந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கலாம், ஆம்பளைங்கலாம் அந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கிட்டோம். மரா, நீ வேணா கட்டில போட்டு இங்கேயே படுத்துக்கோ. ஏன் தெருவுல போய் படுத்துக்கிறேன்? அது உன் இஷ்டம், நீ எங்க வேணாலும் படுத்துக்கோ. நான் சரி வாங்க வா போறேன். நல்ல கொசு கடிக்கட்டும். நீங்க எல்லாம் எழுந்து உள்ள வாங்க. நீ கொசுக்கடியில உட்காரு. அவன் கஷ்டம் தெரியாம. கொசுவத்தி ஏத்தி வைக்கவா? போயிடு போயிடு போயிடு. பதில் சொன்னா கேட்க மாட்டியே. வலிமா, ஐயா சொல்லுப்பா. பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சரியா? ரெடி பண்ணிடுறப்பா, நீங்க போயிட்டு வாங்க. வாங்கம்மா. ராமச்சந்திரா, வாங்கப்பா. வாயா வாயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? ராமச்சந்திரா, உன் முகத்துல முழிக்கவே சங்கடமா இருக்கியா? என்னாச்சுண்ணா? அப்புறம் என்னையா, அந்த விஜி புள்ள ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருச்ச. நாங்களும் உன் புள்ளையோட அருமை தெரியாம தராதரம் தெரியாம பஞ்சாயத்துல நிக்க வச்சு இரண்டுமோ பேசிவிட்டோம். நீங்க செஞ்சது ஒண்ணும் தப்பு இல்லைண்ணா. பாதிக்கப்பட்டதா ஒரு பொண்ணு வந்து நியாயம் கேட்கும்போது அவ பக்கம் நின்னு பேசுறது தானே சரி. அந்த பொண்ணு பக்கம் நியாயமே இல்லாதப்போ நாங்க ஆதரவா பேசிருக்க கூடாதுயா. கொஞ்சம் தீர விசாரிச்சிருக்கணும். எங்களெல்லாம் மன்னிச்சிரியா. அண்ணே, என்னண்ணே பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அவ இந்த ஊருக்கு தானே பெரியப்பா திரும்பி வந்தா? ஆமாப்பா, வந்தவ வழக்கம் போல நீங்க எல்லாம் ஏமாத்துட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு என்னென்னமோ சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நியாயம் வேணும்னு கேட்டா. அப்புறம் என்ன, பஞ்சாயத்தை கூட்டியிருக்க வேண்டியது தானே? அதான் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டுமே. இனி அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவளையும் அவங்க அம்மாவையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டோம்ப்பா.